இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரவதி, ரோகிணி எங்க ஆளையே காணோம். அக்கா வீட்ல இல்ல மாமா. வீட்ல இல்லையா? எங்கம்மா போனா? கோயிலுக்கு போயிருக்கா மாமா. என்ன திடீர்னு கோவிலுக்கு? அக்காவுக்கு மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். போறப்போ கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தா. ஜோசியர் சொன்னது, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததெல்லாம் அவளை ரொம்ப பாதிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்க கோயிலுக்கு போயிருக்கா. ஆமாம்மா, ரோகிணி ரொம்ப பாவம் தான். அவளால் அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியல, வயத்தில் இருக்கிற குழந்தையும் விட்டு கொடுக்க முடியல. என்னத்த சொல்றது, என்ன பண்றது, பாவம். ஆமாம்மா, அவ நார்மலாவே இல்லை. நைட்டு கூட சரியா தூங்காம ரொம்ப நேரமா முடிச்சுட்டு தான் இருந்தா. அப்புறம் நான் தான் ரோகிணியை வற்புறுத்தி தூங்க வச்சேன் மாமா. ஏய், நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவ அம்மாவுக்காக வருத்தப்படுறவளா இருந்தா குழந்தைய கழிச்சிருக்க வேண்டியதானே? எங்க எப்ப பாரு குழந்தைய கழிச்சிருன்னு அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு? ஏய், உனக்கு உன் குழந்தை முக்கியம்னா எனக்கு என் அக்காவோட உயிர் முக்கியம். கண்டிப்பா குழந்தைய கழிச்சுதான் ஆகணும். ஏய், வாய மூடு. சும்மா குழந்தைய கலைன்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கு. அதை கலைன்னு சொல்லிட்டு இருக்கே. உன் வாயில நல்ல வார்த்தையா வராதா? இன்னொரு முறை அப்படி பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவங்க என்னைக்குப்பா மத்தவங்களோட வலி வேதனை எல்லாம் புரிஞ்சிருக்காங்க? எல்லாரையும் காயப்படுத்தி பேசுறதுதானே இவங்க வழக்கம். அதான் எதை பத்தியும் யோசிக்காம அக்கா குழந்தைய கலைக்க சொல்றாங்க. எனக்கு இந்த ஜோசியர் மேலதான் டவுட்டா இருக்கு. என்ன மாப்பிள சொல்றீங்க? ஜோசியர் மேல டவுட்டா? ஆமா மாமா, யாரோ ஒரு மிரட்டி தான் அப்படி சொல்ல வச்சிருக்காங்க. அப்போ ஜோசியர் ரோகிணி ஜாதகத்தை பார்த்து சொன்னது பொய்ன்னு சொல்றீங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவரு பொய் சொல்லிருந்தாலும் எப்படி நாம நிரூபிக்கிறது? கண்டிப்பா நிரூபிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, இவன் நிரூபிக்கிறேன்னு சொல்றானே, என்ன ஐடியா வச்சிருப்பான் ஒண்ணுமே புரியலையே.